இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போறோம். இதுக்கான process என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வழக்கமா கேக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த creamy process ரொம்ப முக்கியம். and then folding நல்லா பண்ணனும். அப்பதான் வந்து இந்த கேக் வந்து நல்லா வரும். இந்த சாக்கோ ஸ்பாஞ்ச் கேக்ல வந்து நம்ம பேக்கிங் பவுடரும் யூஸ் பண்ணுவோம், பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணுவோம். இந்த சாக்கோ ஸ்பாஞ்ச் கேக்ல மட்டும் தான் இந்த மாதிரி ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் போடுவோம். இது மாதிரி எந்த இதுல வேணாலும் நம்ம அசிட்டிக் ஆட் பண்ணும்போது அந்த கேக்கோட ரைஸை நியூட்ரல் பண்றதுக்காக நம்ம வந்து பேக்கிங் சோடாவை ஆட் பண்றோம். ஸோ இப்போ வந்து சாக்கோ ஸ்பாஞ்ச் கேக்கோட செய்முறையை பார்க்கலாம். மைதா வந்து அதாவது பேக்கரி மைதான்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அது 120 கிராம் எடுத்துக்கோங்க. சுகர் பவுடர் வந்து அதாவது பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க 150 கிராமு. கோகோ பவுடர் 30 கிராமு. பேக்கிங் பவுடர் வந்து 5 கிராமு. பேக்கிங் சோடா 2.5 கிராம்ஸு. மில்க்கு 50 கிராமு. ஆயில் 50 கிராமு. எக்கு 200 கிராமு அதாவது 4 முட்டை. வெனிலா எசன்ஸ் 5 கிராமு. சால்ட்டு 1 கிராமு. இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்கள் கேக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த தம் ரூலை நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ சாக்லேட் ஸ்பாஞ்சு கேக்கு தேவையான க்ரீமி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ரீமி ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லை, எக்கையும் சுகரையும் நல்லா வந்து பீட் பண்ணி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றது தான் க்ரீமி ப்ராசஸ்ஸு. அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், அது 150 கிராம் எடுத்திருக்கேன். எக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 முட்டை அதாவது ஒரு முட்டை 50 கிராம் கிட்ட வரும். 200 கிராம் வந்து வெயிட் வரா மாதிரி எடுத்திருக்கேன். எதனால் கிராம்ஸில் அளக்குறோன்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 150 கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், அதை இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 200 கிராம் முட்டை அதாவது 4 முட்டை 200 கிராம் கரெக்டாக வரும். ஸோ இந்த 4 முட்டையை வந்து எடுத்துக்கிறேன். இதையும் வந்து இந்த பவுடர் சுகரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த விஸ்கை வச்சு தான் இந்த க்ரீமி ப்ராசஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுனாலும் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஸ்டாண்ட் மிக்சர் இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை பிளானட்டரி மிக்சர் அதாவது கமர்ஷியலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா பிளானட்டரி மிக்சரில் நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இதை வந்து ரொட்டேஷனு ஆன்டி கிளாக் வைஸு கிளாக் வைஸு இந்த மாதிரி சுற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அந்த க்ரீமி ப்ராசஸ் நடக்காது. இது எப்படி பண்ணணும்னா ஒரே சீரியஸ் மோஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில், ஏன்னா இப்படி பண்ணும்போது தான் ஸ்டிர் ஃபோர்ஸ் மூலிமா இந்த க்ரீமி ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும். இது எனக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இது எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்லி காமிக்கிறேன். இது பண்ணும்போது முதல்ல பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, சுகர் இதெல்லாம் வெளியில் தெரிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரே சீரியஸ் மோஷனில் பாத்திரத்தை மட்டும் லைட்டாக வந்து சுற்றிக்குங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதே விக்ரஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பண்ணுறதுனால 15 மினிட்ஸ் தாராளமாக ஆகிடும். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட முட்டையோட கலர் வந்து ஒயிட்டாக மாறிடும். அது எப்படி மாறுதுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போது க்ரீமி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஃபோல்டிங் ப்ராசஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான இந்த குக்கரை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். கேக்கை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கனமான குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரோட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்மனன்ட் சொல்லுவாங்க, இதை வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வந்து டைரெக்டாக ஹீட்டில் படாது. இதில் வந்து உட்கார்றதுனால நல்லா வந்து ட்ரை ஹீட் மெத்தடில் குக் ஆகும். இந்த குக்கரோட டெம்பரேச்சரை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, இது நம்ம கேக்குக்கு வந்து ஐடியல் டெம்பரேச்சர் எவ்வளோ குக் பண்ணுறதுக்குன்னா 160லேருந்து 180 இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு
அதுக்கப்புறம் ஸ்லோ மீடியமில் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது இது உள்ளே வந்து 160லேருந்து 180 டிகிரி டெம்பரேச்சரில் கண்டிப்பாக இது வந்து மெயின்டைன் ஆகும். என்கிட்ட ஸ்டெம் தெர்மாமீட்டர் இருக்குது, நான் அதை வச்சு செக் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 15 மினிட்ஸ் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரமனை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ரிங் மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த குக்கரை வந்து மூடி போட்டு மூடி விட்டுற போகிறேன். இது வந்து ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஒரு 160லேருந்து ஒரு 180 டிகிரி டெம்பரேச்சருக்குள்ளே இது இருக்கும். ஸோ நம்ம பேட்டரும் ரெடி பண்ணி கரெக்டாக உள்ளே இறக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த பேட்டரை வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதாவது கேக் பேட்டர் ரெடி பண்ணுறோம் இல்லையா, கேக் ரெடி பண்ணுற பேட்டரை இந்த டின்னு பார்த்தீங்கன்னா 7.5 டயாமீட்டர் உள்ள டின்னு. இந்த டின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஷ்மெண்ட் பேப்பர் போட போகிறோம். அதாவது பட்டர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு பேஷ்மெண்ட் பேப்பர் போடுறோம். பேஷ்மெண்ட் பேப்பர்னால் ஒன்றும் இல்லை, பட்டர் பேப்பர் தான். இது எதனால் போடுறோன்னா கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக இதை நம்ம போடுறோம். ஸோ இது போட்டு ரெடியாக வச்சுட்டுனா நம்ம க்ரீமி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் ரெடியாக ஊற்றி டக்குன்னு உள்ளே இறக்கிறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த குக்கருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெம்பரேச்சரில் வந்துடும். ஸோ நம்ம பேக்கிங் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், 160லேருந்து 180க்குள்ளே இருக்கணும். ஸோ நம்ம அதில் வந்து நம்ம இந்த குக்கரில் வச்சு பேக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த க்ரீமி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து குக்கரை மேலே ஏற்றிடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பட்டர் பேப்பர் எப்படி போடலான்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரான பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் பேப்பரை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பு நீங்கள் அப்படியே கூட வச்சுட்டு நீங்கள் டயாவை வந்து ரவுண்ட் பண்ணி கூட எடுக்கலாம். பட் நான் வந்து பெரும்பாலும் இப்படி தான் செய்வேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே வந்து அளவு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிப்பேன் சிசரில். ஸோ கரெக்டாக ரவுண்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சென்டர், அந்த இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து இந்த சென்டரில் வச்சுங்க. இந்த சென்டரில் இப்படி வச்சுட்டு இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ உங்களோட டயா எங்கே ரீச் ஆகுதோ இந்த இடம் பார்த்துக்குங்க. இந்த இடம் எனக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இது மாதிரி சிசரை வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துங்க ரவுண்டாக ஷேப்பில். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மோரர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இது மாதிரி போட்டு இது மேலே வந்து நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அடியிலையும் பட்டர் போட்டிருக்கோம், ஒட்டாமல் வரும். மேலேயும் போடுறதுனால ஒட்டாமல் வரும். டின்னு வந்து நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா புது டின்னு, நீங்கள் வந்து பழைய டின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னுமே நல்லா சீசன்ட் ஆகிருக்கும். ஸோ கவுத்துன உடனே டக்குன்னு வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து நல்லா பட்டர் அப்ளை பண்ணுறேன். ரொம்பவும் அப்ளை பண்ணக்கூடாது. ரொம்பவும் பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா அது இன்க்ரீடியனாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து இது ஒட்டாமல் வரணுன்றது தான் நம்மளோட கோல். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ டின்னு ரெடி ஆகிடுச்சு. டின்னையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பாட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு, டின்னும் ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த டின்னை எடுத்து வர வச்சுட்டு இப்போ வந்து க்ரீமி ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இல்லையா நம்மக்கிட்ட, அதெல்லாம் நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறதுன்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு 15 மினிட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த எக்கோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. நம்ம சேர்க்கும்போது ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருந்தது, இப்போ நல்லா ஒயிட் கலரில் வந்துச்சு, நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு இது. ஸோ இதை நம்ம ஓரம் வச்சுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆல்ரெடி நம்ம நல்லா ஜலிச்சு வச்சுருக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, க்ரீமினஸ்ஸாக. ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் முட்டையை வந்து எல்லோ கலர்லேருந்து இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலரில் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் உங்களோட கேக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சளிச்சு வச்சுருக்கேன். அதை மறுபடியும் ஒரு வாட்டி ஆட் பண்ணுறதுக்காக சளிச்சிக்கிறேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ளார் இருக்குது. இந்த ஃப்ளாரை வந்து நம்ம ஜலிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கிராமு. இதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும்னா 6 to 9 இருக்கணும். அதாவது இது பேக்கரிக்கு கேக்கெலாம் ரெடி பண்ணுற மாதிரி தான் சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேக்கு வெடிப்பூடும், நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து 6 to 9 இருக்கிறத எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாவே வரும். உங்களுக்கு கேக்கு நல்லா ஸ்பாஞ்சாகவும் இருக்கும், வெடிப்பூடாது. இப்போ 120 கிராம் ஃப்ளார் இருக்குது. இதை நம்ம வந்து ஜலிச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு முறை ஜலிச்சிட்டேன், இருந்தாலும் வீடியோக்காக ஒரு முறை ஜலிச்சிக்கிறேன். ஸோ இதை நல்லா வந்து ஜலிச்சிக்குங்க. எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் ஜலிக்கணும். ஸோ நான் வந்து கோகோ பவுடரையும் ஜலிச்சிக்கிறேன்.
கோகோ பவுடர் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 30 கிராம் போட்டிருக்கேன். அதையுமே நீங்கள் ஜலிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக லம்ஸ்லாம் இருக்கும். இதை நல்லா வந்து சலிச்சு எடுத்துங்க. இல்லைனா திட்டாக இருக்கும் கேக்கில் சாப்பிடும்போது, அதுக்காக தான் நம்ம ஜலிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவை ஆட் பண்ண போகிறோம். அதையுமே நல்லா ஜலிச்சிக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து 5 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எதனால் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுறன்றதை நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். நல்லா லம்ஸ் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்குங்க. அடுத்தது 1 கிராம் சால்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு, அதாவது கேக்கோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி விடும். அதுக்காக தான் நம்ம இதை போடுறது. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீமி ப்ராசஸ் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எசன்ஸ் நல்லா வந்து போகணும். அப்போ தான் முட்டை வாசனை நல்லா போகும். ஸோ எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து 50 கிராம் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து இந்த பேட்டருக்கு நல்ல சில்கியான டெக்ஸ்சரை கொடுக்கும். ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பேட்டர் வந்து நல்ல ஸ்மூத்தாக கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நல்ல சில்கியாகவும் இருக்கும் பார்க்க. இப்போது இந்த மில்க்கு வந்து ஆட் பண்ணுறேன். இது நல்ல ரிச்னஸையும் நல்ல சாஃப்ட்னஸையும் கொடுக்கும். மில்க் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாமே கிராம்ஸ் தான். இப்போ இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து சலிச்சு வச்சுருக்கேன். இந்த சலிச்சு வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் 3 பங்காக பிரித்து பண்ணுறேன். ஒரேடியாக போட்டிங்கன்னா லம்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ 3 பங்காக போட்டு ஃபோல்டிங் மெத்தட் பண்ண போகிறேன். இந்த மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபோல்டிங் பண்ணும்போது அண்டர் ஃபோல்டிங் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கேக் ரைஸ் ஆகாது. ஓவர் ஃபோல்டிங் பண்ணாலும் ரைஸ் ஆகாது கேக்கு. அதனால் கரெக்டான அளவுகளில் பண்ணோம். அது எப்படி அளவுகள் கரெக்டாக இருக்கணும்னா, அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல ரிப்பன் டைப்பில், அதாவது மேலே தூக்கி ஊற்றும் போது நல்ல ரிப்பன் டைப்பில் ஃப்ளோ ஆகணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பேட்டர் வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நல்லாவும் ரைஸ் ஆகும். ஸோ அதை பார்த்து எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் 3 பங்காக பிரித்து ஆட் பண்ண போகிறேன். முதல் பங்கு ஆட் பண்ண போகிறேன். வாங்க. ஸோ ஃபோல்டிங் பண்ணும்போது நிறைய பேர் வித்தியாசமாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஃபோல்டிங்கை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோல்டிங் பண்ணும்போது நல்லா ரொட்டேட் ஆகி இப்படி வரணும். இப்போ வந்து 2வது பங்கையும் நான் சேர்த்துக்க போகிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சேம் ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் எல்லா மாவையும் போட்டு ஃபோல்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக நல்லா லம்ஸ் இல்லாத ஃபோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் லைட்டாக மில்க்கு கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. பட்டு குறைவான அளவில் சேர்த்துங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மைதாவும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கும், ஒரு சில மைதா தண்ணி கம்மியாக குடிக்கும். அதனால் இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து மில்க்கையோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேட்டர் வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நல்ல ரிப்பன் ஃபார்மேட்லேயும் இருக்குது. அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி எடுத்து நீங்கள் ஊற்றும் போது நல்ல ரிப்பன் மாதிரி விழணும். பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ரிப்பன் மாதிரி விழுது. ஸோ அப்போ நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போது இந்த பேட்டர் வந்து நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டின்னில் நம்ம இந்த பேட்டரை ஊற்றி வச்சிடலாம். அதை எப்படி ஊற்றுறேன்றதை நீங்கள் பாருங்கள்.
இப்போ இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் பேட்டரை நம்ம இந்த டின்னில் ஊற்றிட்டோம். ஊற்றுனதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் போகிறதுக்காக லைட்டாக ஜென்டலாக தட்டணும். மேலே தெரிக்கிற அளவு தட்டிட போகிறீங்க. லைட்டாக ஜென்டலாக தட்டிட்டு இப்போது பாட்டும் வந்து நல்லா ஹாட்டில் இருக்குது. இப்போது இதை உள்ளே இறக்கிடலாம். இதோட டெம்பரேச்சர் 160லேருந்து 180 மெயின்டைன் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாமீட்டரை வச்சு செக் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து இந்த இதுதான் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த பாட்டை வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியமில் வச்சு இதை குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25லேருந்து 35 மினிட்ஸ்க்குள்ளே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம பாட்டில் இறக்கிடலாம். பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் வைக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க. இப்போ கரெக்டாக கேக் பேட்டரை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் குக் ஆகிடுச்சான்றதை நம்ம குத்தி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டெம் தெர்மாமீட்டர் வச்சு தான் குத்தி பார்க்க போகிறேன். இதில் கேக்கு வெந்து இருந்ததுன்னா இதில் எதுவுமே வந்து ஒட்டி இருக்காது, இல்லை அப்படின்னா ஒட்டி இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படின்ட்டு. இப்போ நம்ம குத்தி பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சான்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து க்ளீனாக இருக்குது, எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வெட்டாக தெரியல, எல்லாமே நல்லா ட்ரையாக தான் இருக்குது. இப்போது இந்த கேக்கை வெளியில் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கோம். இப்போது இந்த கேக்கை வந்து ஆற வைக்கிறதுக்காக ஃப்ளிப் பண்ண போகிறேன். ஃப்ளிப் பண்ணிடலாம். அதுக்கு 2 ஒயர் ரேக் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து நம்ம ஆற வைக்க போகிறோம். ஸோ இதை வச்சு இது மேலே இந்த மாதிரி வச்சு இதை அப்படியே வந்து நான் ஃப்ளிப் பண்ண போகிறேன். இப்போ இதை எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் வந்து துணியை எடுத்துக்கங்க. இப்போ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டர் பேப்பர்லாம் நம்ம வந்து உள்ளே போட்டிருக்கிறதுனால கேக் ஒட்டாமல் வரும். இப்போ ஃபில் பண்ணலாம். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டதுனால தான். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சாக்லேட் கேக் வந்து நல்லா டீமோல்ட் ஆகி நல்ல ஆடுற கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து இப்படியே விட்டோன்னா ட்ரை ஆகிடும். அதனால் வந்து இது ஆறுனதுக்கப்புறமா தேவைப்படுறவங்க இந்த மாய்ச்சரை ரீட்டைன் பண்ணோன்னா மேலே லைட்டாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் அப்ளை பண்ணுறது எதனால் அப்படின்னா மாய்ச்சராக இருக்கும் கேக்கு, அதுக்காக தான். இப்போது இது 15 மினிட்ஸ் விடலாம். 15 மினிட்ஸில் நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லைனா வந்து கிளிங் ரேப்லேயோ சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 நாள் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்பாஞ்சியாகவே இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. கேக்கு நல்லா வெந்திருக்கு. சில கேக் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நாக்குலெல்லாம் ஒட்டும். இது அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா பர்ஃபெக்டான டெம்பரேச்சரில் குக் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவுட்புட் எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே ரெசிப்பியை கமர்ஷியலாக எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் கற்றுக்கணுன்னா என்னோடய பேக்கிங் கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் அதை அட்டன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கஃபே ட்ரைனிங்கும் பண்ணுறேன். அதை நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போனோன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் கஃபே இன்சைட் தமிழ், அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை கைட் பண்ணுவேன். கென்சி கஃபேன்ற அவுட்லெட்டை ஒரு 10 வருஷமாக நடத்திக்கிட்டு வரேன். அங்கே தான் உங்களுக்கு ரியல் பிஸ்னஸ் ட்ரைனிங் அங்கே தான் நடக்கும். ஸோ உண்மையிலே யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.